இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய்ப்பு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்க உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்ள செமையா பக்க பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சொல்லும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. மாப்ள சேம் செய்யல. நான் யாருக்கு பண்ணிடுறேன் மாப்ள. அந்த வாழை மட்டை கொடு மாப்ள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறதை சொல்லறதுக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கணக்கு. சாரிண்ணே, கையை தூக்குண்ணே. ஐயோ பாக்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? 1 2 3 4 கிருவா 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 கிருவா. கோலவிரியம்மா ராஜகாளியம். ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ளே தூங்குவான். மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரி வேண்டும் ஆண்டவரை டீச்சருக்கு நான் போட்ட ரோசுக்கு மன்னித்து இந்த பாதிக்கு பாவல் நோட்டு தர வேண்டும் ஆண்டவரை மன்னிமையா மன்னிக்க வேண்டும் ஆண்டவரை. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. திருச்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் அங்கு புனித அந்தோனியார் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்தார். என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே, இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தேவாலயத்தில் முழங்காலிட்டு நடந்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். நீ பெரிய நடிகண்டா, த்ரிஷா உனக்கு தான்டா. நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. சர்ச்சில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கண் கலங்கி அழுத விஜய். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி. சீமானுங்கிறான் பாருங்க, ரொம்ப மோசம். மாமனை வந்து நல்ல வண்டி அப்படின்றான் பாரு. தான் சூத்தப்பா சீமானுக்கு ஒரு இது இருக்குதானா? ஒண்ணுமே இல்ல. நான் டப்பஸ் வேஸ்ட். நான் பொம்பளை போறீங்க மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. சீமானுக்கு ஒரு இது இருக்குதானா? ஒண்ணுமே இல்ல. நான் டப்பஸ் வேஸ்ட். நான் பொம்பளை போறீங்க. எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. அவன் வந்து அவன் சாட்டையாக்குறான் பாரு. அவனால சாட்டையால செருப்பால அடிக்கணும் அவனெல்லாம். சரி நடக்கட்டும். நன்றி மன்னா. சாட்டை முன்னும் சரி, எந்த புறம்புகளும் சரி, இந்த செய்தியில பார்த்தாலும் எனக்கு அடிக்கிட்டோம். மொழ அசிங்கமா கேட்பேன். எவனும் இருந்தாலும் எவனுக்கு நான் இப்படி தான் இதுவோ பறந்து நான் இவன் லோல் லோல்னு கொலைப்பா. அவளை பிட் பாக்ஸ்ல காரி துப்புனாங்களா? அவன் மூஞ்சி பார்த்தா எப்படி இருக்குது? பண்ணி சூத்து மாரி இதுனா அவளுக்குலாம். மூஞ்சி பல்லு பாருப்பா, கிளி கொஞ்சிட்டு நாய் நக்குது. மூஞ்சி பல்லு பாரு எப்படி இருக்குது? அவளை விஜய் பத்தி பேச தகுதி கிடையாதுன்னு அவளா வந்து அவள நேரம் வந்து அசிங்கமா கேட்பாவ. எங்க இருக்கிறான்னு தெரியல அந்த முண்டை. சார் டென்ஷன் ஆகி சொட்டையானா கூட பரவாயில்ல, மொட்டையாய் போய் நிக்கிறீங்க. நம்ம தலைவர் பேச எந்த நாய்க்கு தகுதி கிடையாது. என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு அறிவார்ந்த தமிழ்நாடு, லிட்ரசி ரேட் அதிகம் உள்ள தமிழ்நாடு, படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். என்னடா கோரசா துப்புறியே? இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம். ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கா சொல்ல வருவா ரோலிங் அப்போ நீ என்ன அசால்ட்டா டீசெண்டா இருக்க, முடியலாம இருக்க, சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேசணும் நினைச்சிடாத. ஆங்கில பார்த்தா டாடா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா எங்களை மாதிரி நல்லவன நீங்க உலகத்தில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நல்லவன். ஆனா அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன் நான். ஏய் ஏய், செட்டு, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நார்த்தார்காடு, சவுத்தார்காடு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்த வேண்டாம். நான் அருவா கம்பெல்லாம் என்ன டச் பண்ணி டயர்ட் ஆகி போய் கிடக்கு. ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன். மாவடம் டேய் ஏய் டேய் டேய். மனைவி சங்கீதாவுக்கு விவாகரத்து அளிக்க தவேக தலைவரும் நடிகருமான விஜய் முடிவு என்ற மற்றுமோர் அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். உனக்கு அவளும் அவ கொடுத்த நாயும் தான் முக்கியம். சின்ன இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். செத்துலாம் போல இருக்குங்க. தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுறேன் ப்ளீஸ். தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் இப்படி பண்ற? நாங்களாம் இருக்கோம், விட்டுருமாங்க. இது நம்ம எலெக்ஷன். நாங்க எப்போ கவலைப்படாத, கஷ்டப்படாத ப்ளீஸ். எவ்வளவோ சந்திச்சிட்டோம். இந்த ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்து பார்க்கலாமே. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுற ஒரு தம்பியா எடுத்துக்கிட்டு சொல்ற ப்ளீஸ் தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க. மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த விவகாரத்தில்
தலைமறைவாக இருந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி ஒருவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்கியுள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. படிப்பறிவு இல்லைனாலும் ஒரு 20-30 பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஃபேக்டரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களே. மசாஜ் சென்டர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவது கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் அங்கிருந்த பெண்களிடம் போலீசார் தங்களது பாணியில் விசாரணை நடத்திய போது மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தி வந்தது அம்பலமானது. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. விசாரணையில் அந்த மசாஜ் சென்டரின் உரிமையாளர் செந்தில் என்பதும் அவர் தளபதி விஜய் மக்கள் இயக்க திருச்சி மத்திய மாவட்ட தலைவராக இருந்து வருவதும் தெரிய வந்தது. என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா, என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. திருமண உறவை தாண்டி ஏராளமான இளம் பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட பல விலை உயர்ந்த சொகுசு கார்களை ஆதவ் அர்ஜுனா பரிசாக வழங்கி உள்ளதாக அவரது மைத்துனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் விமர்சித்துள்ளார். இப்போ உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? நிறைய லேடிஸ் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காரு. நிறைய பெண்களுக்கு இவருக்கு நிறைய வெளியில நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. குடும்பத்துல கூட இவர் ஒழுங்கா வச்சு பாத்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதர். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 17ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 4:05 சட்டம் யார் நினைத்தாலும் கூட திருத்த முடியாது. கொஞ்சம் அங்கே பாருக்கண்ணா. தேனியில் இப்போ நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதை வெற்றி பெற்றிருக்கோம். நான் இன்னைக்கு சொல்லல, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்காரு. என் தம்பி விஜயோட விசில் சின்னத்தை வாசல்ல கோலமா போடுங்கன்னு சொன்னா அவனோட விசில கோலமா போட்டிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் பண்றது? என்ன பண்றது? வளர்ப்பு சரியில்லை சார். ஒரு 30 செகண்ட் ரீல்லையோ ஒரு 3 மணி நேரம் படத்துலயோ அடுத்த 5 வருஷத்தை டிசைட் பண்றதே ஒரு முட்டாள்தனம். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க எம்ஜிஆர் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து வந்தார்னு. எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் எம்ஜிஆர் வந்து ஆன் ஃபீல்டில் எவ்வளவோ வேலை பார்த்துருக்காரு. ஹி வாஸ் இன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஃபோர். அதுக்கப்புறம் தான் அவர் தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு பர்சனை நம்ம சூஸ் பண்ணுறோன்னா அவர் என்ன கோட்பாட்டில் இருக்காருங்கிறது தெரியணும். அவர் படம் நடிச்சிட்டாரு, அவரை வந்து சினிமாவில் எங்களுக்கு இதெல்லாம் போட்டு காமிச்சிட்டாரு, அதனால் இதை அவர் இங்கே நடத்திடுவார் அப்படிங்கிறது நம்புறதே ஒரு முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரும் ஆசையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த எலெக்ஷன் வந்துருச்சு. நம்மளை ஆள போறது யாரு, நம்ம யார்கிட்ட ஆட்சியை கொடுக்க போறோம், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு தெளிவா சிந்திச்சு செயல்பட்டு உங்களுக்கு சரின்னு போடுறவங்களுக்கு இந்த விரல்ல மை வைக்க இடம் கொடுங்க. மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள், ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.